Hi guys, welcome to Kena Financials. Today is 22nd September. ஸோ இன்றைக்கி ட்ரேடுக்கான லாஜிக்கு நம்ம எப்படி பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கேண்டில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன நடந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். சரிங்களா கைஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 21st வரைக்கும் இது மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வீடியோவில் நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளோட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து நம்ம அங்கே நேற்று மார்க் பண்ணல, இக்னோர் பண்ணிடுறோம், ஏன்னா இது மைனர் லெவல், அதனால் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் வந்து 40,900 சரிங்களா, இதுதான் வந்து லெவல். அதுக்கப்புறம் நேற்று வந்து ஹையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆப்வியஸாக நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இன்டர்மீடியட் லெவல் இருக்குது பார்த்திங்களா, 40,500க்கு கீழே வந்து மார்க்கெட் உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம், பை பண்ண போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து அனலைஸ் பண்ணுறோம். லெட்ஸ் சி, நம்ம ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்னிங் வந்து நம்ம மார்க் பண்ண லெவலில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்னோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போனால் வி ஹாவ் டு பை இட். அதாவது 41,350க்கு மேலே போனால் நம்மளால் பை பண்ண முடியணும். அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 41,600. அதுவே வந்து மார்க்கெட் வந்து இந்த 40,900 வந்து உடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,600 இல்லை ரவுண்டாக வந்து 40,500 கிட்ட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன்ஸில் ஈஸியாக வந்து 80 to 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் ஆக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பிளான் ஆக்ஷனில் இருக்கோம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு வந்து எந்த டெசிஷன் நமக்கு கொடுக்கல. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் மூவ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டிலும் நமக்கு வந்து என்ன எதுவுமே பண்ணல. ஸோ அந்த பேரண்ட் கேண்டிலுக்கு உள்ளே தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செம பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு பியூர் பிரேக் அவுட். கிட்டத்தட்ட வந்து 40,930 ஆர் 940. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 40,600 வரைக்கும் மார்க்கெட் வரப்போகுது. அதாவது பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் வச்சுட்டு இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஆர் இந்த ரெட்டுக்கு மேலே வச்சுக்கிறோம். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, இந்த ஏரியா நம்ம வச்சுக்கிறோம். ஸோ 1:2. ஸோ இது வந்து பஃபர் விட்ட ஸ்டாப் லாஸ். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸாக்டாக இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது, நீல கேண்டில், அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டாப் வைக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 1:1.7 வருது. அது வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஆக்சுவலி இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிரேக் அவுட் ட்ரேடிங். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து கீழே ஈஸியாக வந்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணி இப்போ இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வருது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,900 ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் லெவலில் கன்சிடர் பண்ணுது. சப்போஸ் பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆகலை அப்படின்னா நீங்கள் ரீடெஸ்ட்டில் வந்து ஈஸியாக என்ட்ரு ஆகலாம். ஸோ வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த கேண்டலுக்கு மேலே போகாது, அட்லீஸ்ட் இந்த லெவலில் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். எந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11க்கு ஃபார்ம் ஆன கேண்டில். ஸோ இது மாதிரி ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம அந்த ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து மார்க்கெட் ஈஸியாக ஹிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 40,360 400 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஈஸியாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயம். ஸோ இதுதான் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்ட்ரி. ஸோ 40,900 பிரேக் அவுட்டில் நீங்கள் எடுத்து 40,500 ஆர் 40,600 வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஈஸியாக வந்து 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மார்க்கெட் வந்து இப்படி க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ சேம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 40,900 பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கிறோம், 40,900 புட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம புட் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு கிட்டத்தட்ட வந்து எப்போது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 945 கேண்டில். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து புட் சைடு நம்ம போகிறோம். ஸோ நமக்கு வந்து எங்கே கொடுத்துருக்கு பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock கேண்டில். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 945 கேண்டில். ஸோ 945 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ நம்ம பஃபர் விட்டு வந்து என்ன பண்ணுறோம், இது கீழே வைக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டிலுக்கு கிட்ட நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ ரவுண்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு 90 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1:5 எப்பயுமே போவோம். ஸோ இல்லைன்னா 1:2 அது மாதிரி போகிறோம். ஸோ 1:1 கூட நம்ம போய்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து இந்த ஹையை நம்ம வந்து
கணக்கு பண்ணி வைக்கிறோம். ஸோ எந்த ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை வந்து நம்ம வந்து லெவலாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஹையை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வரைக்கும் வருது. ஸோ 173 பாயிண்ட்ஸ், 1:2 கிட்டத்தட்ட. ஸோ 123 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே வந்து வெல் எனஃப், நமக்கு ஈஸியாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஷனில் இன்றைக்கி நடந்த என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் லெவல் அப்படியே ரீட்டைன் பண்ணுறோம். நம்ம இதில் இந்த லெவல்ஸ் வந்து நம்ம எப்பயுமே வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த லெவல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு கரெக்ஷன்ஸ் வந்து தேவைன்னா மட்டும்தான் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் என்ன லெவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் நமக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. ஸோ இதை வந்து டெலீட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படும். 41,200 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர். செகண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,900 வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 40,590 இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு மூவ் பண்ணுறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து அடுத்து நான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படின்னா 40,400 உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும். அப்படி அது உடைக்கலை அப்படின்னா நமக்கு வந்து கீழே போகாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போயிருக்கா, ஸோ மறுபடியும் வந்து 40,400 டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே இந்த இடத்துல வால்டிலிட்டி கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இப்படி வால்டிலிட்டி கிரியேட் பண்ணலாம், விச் இஸ் 400 பாயிண்ட்ஸ்க்குள்ளே வால்டிலிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, இன்னொரு கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துட்டு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்படி போகும், இந்த லெவல் போயிட்டு மறுபடியும் இந்த லெவல் ரீடெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகும். ஸோ இந்த கேஸில் இது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ பேட்டர்னில் ஃபார்ம் ஆகும். ஸோ டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இது ஒரு பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் இந்த லெவல் ஆஃப் ஏரியாவில் வந்து ரீடெஸ்ட். ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரீடெஸ்ட்டில் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்த பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து 40,400 ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகும் அப்படின்னு லெஃப்ட் சைடில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ லெஃப்ட் சைட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் இருக்குது, விச் இஸ் அரௌண்ட் 40,000. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும், இங்கே சப்போஸ் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துருச்சு அப்படின்னா 40,000 வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் போகும். சரிங்களா கைஸ்? ஸோ இப்படி தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கான அனாலிசிஸ் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக வந்து ரீடெஸ்ட், அதாவது இந்த ஜோனை வந்து நமக்கு வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இதை. இது எப்பயுமே வந்து ஒரு ஜோன். ஸோ அந்த ஜோனில் வந்து மார்க்கெட் பட்டுட்டு போகும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, டச் பாயிண்ட், அதே மாதிரி இங்கே ஒரு டச் பாயிண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ மூணுமே வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் சொல்லுது. ஸோ அதே மாதிரி நம்ம டவுன் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா கீழே பிரேக் அவுட் கொடுக்குறோம், 4400 கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதே மாதிரி மேலே போகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வயலேட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் கைஸ். ஸோ இது இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி இது பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து உங்களால் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. Take care. Bye bye guys.